அனைத்து புகழும் அனைத்து பேருமே இறைவன் ஒருவனுக்கு தான் சொன்னதுக்கு அப்புறமும் கூட, தெளிவானதுக்கு அப்புறம் கூட மனிதர்கள் ஒருத்தர் பொழுதுக்கிறாங்க, அல்லது சில பொருளை பொழுதுக்கிறாங்க, சில உணவுகளை பொழுதுக்கிறாங்க. இந்த உணவு கொடுத்த இறைவனுக்கே எல்லா போலும் அவனை பொழுது சாப்பிடுங்க, உணவு போட வேண்டாம். புகழுக்குரிய அவன் ஒருத்தர் தான். மனிதர்களே புகழக்கூடாதுன்னு சொல்லும்போது பொருள்களையும் ஜலப்பொருளையும் போடுறதும் அல்லது உணவு முறையை போடுறதும், அதை இணை வைக்கிறது. சாப்பிட்டாலே சரியா போயிடும், சாப்பிட்டாலே சரியா போயிடும். உணவே மருந்து, உடலே மருத்துவங்கள் இணை வைக்காது. மருந்து வேணான்னு சொல்லிதான் இந்த பாதி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும். அங்கேயும் அறிவுதான் வேலை செய்யுது. அப்ப உணவு மருந்தாக்கி சாப்பிட்டேன்னு சொன்னா அந்த எண்ணம் தான் வேலை செய்யும். எண்ணம் போல் வாழும் சொல்லும்போது நான் உணவே மருந்துன்னு சாப்பிட்டேன்னு சொன்னா, நான் உணவு சாப்பிடல மருந்து தான் சாப்பிட்டு இருக்கேன். எப்படி மற்ற மருத்துவம்லாம் ஒரு மருந்து இருக்குதோ, அலோபதியிலையும் மற்ற மருத்துவம் இருக்குதோ, அது மாதிரி உணவு மருந்தாக்கி சாப்பிட்டு இருக்கேன். இப்ப இந்த உணவுக்கான விளைச்சல் எனக்கு கிடைக்குமா அல்லது மருந்துக்கான விளைவுகள் எனக்கு கிடைக்குமா? என் எண்ணம் மாறி போச்சு. ஆனா உணவு மருந்தாக்க கூடாது. உணவாக தான் சாப்பிடணும். அவன் நினைவோட சாப்பிடணும். அது பெரும் பாக்கியமா சாப்பிடணும். இறைவன் கொடுத்த பாக்கியம் அது, அருட்கொடைகள். எதை நீங்க சாப்பிட்டாலும் எதை சாப்பிட்டாலும் சரி அவன் நினைவோட சாப்பிடணும். இல்லை அது பாவமா போயிடும். நான் சம்பாதிச்சேன்னு சொன்னாலும் பாவம் தான், அல்ல இதுல நல்லது இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டாலும் பாவம் தான். அவனை மறந்துட்டு 621 எதனையும் அல்லாஹ்வின் பெயரை தியானித்த நிலையிலின்றி உண்ணாதீர்கள். நிச்சயமாக அது பாவமாகும். நிச்சயமாக ஷைத்தான்கள் தங்கள் நண்பர்களை உங்களோடு தர்க்கம் செய்யுமாறு தூண்டுகிறார்கள். நீங்கள் அவர்களுக்கு வழிபட்டால் நிச்சயமாக நீங்களும் இணை வைப்போர் ஆவீர்கள். எதனையும் அல்லாஹ்வின் பெயரை படைச்ச நினைவோடு சாப்பிடுங்க, உணவளிப்போனேன்னு சொல்லுவோம். அவன் தான் உணவு கொடுத்துருக்கான், அதை மருந்தாக்க வேண்டாம். அது தூய்மையாக்கி கேட்டு சாப்பிடணும். எல்லா உணவுகளையும் பல ரசாயனங்களை போட்டு தான் வருது. அது நமக்கு தெளிவா தெரியும். அதனாலதான் நம்ம ஆர்கானிக் ஷாப் பார்த்து போயிட்டு இருக்கோம். மருந்து போடாத ரசாயன பொருட்கள் சொல்லி போயிட்டு இருக்கோம். அதுலயும் கழிவுல போட்டு வளர்ப்பாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது. ஆனாலும் கழிவுல போட்டு வளர்க்காம இயற்கையான விவசாயம் கிடையாது. அது இறைவழி விவசாயம் கிடையாது, இயற்கையான விவசாயம். அந்த இயற்கையான விவசாயங்கள்ல கழிவுல போடுவாங்க. அது மலர்ல போடுவாங்க. அதை வளம்னு சொல்லுவாங்க. மாட்டு சாணத்தை போடுவாங்க, ஆட்டு புழுக்கை போடுவாங்க, இன்னும் என்ன கோழி வரத்தை போடுவாங்க. அது வளம் சொல்றது, மலத்தை வளம் சொல்றோம். அவ்வளவுதான் அறிவு. அப்படி அது சில வழிமுறை வச்சுதான் செய்வாங்க. இப்ப நமக்கு அது அசுத்தமானதுதான். அதனால அவன் நினைவோட சாப்பிடுங்க. தூய்மையாக்குறது அவன் தான். அவனால தூய்மையாக்க முடியும். தூய்மையாக்குவேன்னு சாப்பிடும். சாப்பிடும் போது அந்த பயபக்தி நமக்கு வேணும்.